தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய நமது இறைவேண்டல். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கவண்டது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நறுமண தைலம் வீடு முழுவதும் கமழ்ந்ததைப் போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உயர்த்திய போது, அவரை உடைத்தபோது வந்த திரு இரத்தத்தின் மூலமாக இந்த உலகம் அனைத்தும் பாவத்தில் வீழ்ந்து கிடந்த, நாற்றம் எடுத்து கொண்டிருந்த அத்துணை ஆன்மாக்களும் நறுமண தைலத்தை பெற்று கொண்டதினால் வாசனை மீண்டும் நமக்கு பெற்று கொடுக்கப்பட்டது. இழந்து போனதை தேடி மீட்பதற்காகவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்தார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உடைக்கப்பட்ட தைலம், இவைகள் நம்முடைய ஆன்மாக்களை பலப்படுத்துவதற்காக, நாற்றத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக தந்தையாம் கடவுளால் இது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவத்தின் விளைவாக சாபத்தை சம்பாதித்து கொண்ட உலகத்தை இந்த உலகத்தின் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு தன் உடலில் ஏற்றுக்கொண்ட பாடுகள் மூலமாக அதனை நிறைவு செய்தார். பாவம் மிகவும் கொடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக அவர் அடிக்கப்பட்டார். எவ்வளவு கொடூரமான வேதனை! இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஒரு தண்டனை, சிலுவை மரணம். அந்த சிலுவையிலே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், குத்தி கிழிக்கப்பட்டார்கள். இன்னும் இந்த உலக மனிதர்கள் முன்பாக ஒரு அடையாளமான சின்னமாக மாற்றப்பட்டார்கள். இதனெல்லாம் பாவத்தினுடைய கனாகனத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பரமனே அந்த தண்டனையை தன்மீது ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாடி நரம்புகளிலும் அந்த வேதனையை அனுபவித்து உடலில் உள்ள 6 லிட்டர் இரத்தத்தையும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக சிந்தி, உயிர் மூச்சு மேலும் கீழும் இழுபட பரமன் தன் உயிரை வீந்து நமக்கான மீட்பை பெற்றுக் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீட்பு நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் அந்த மீட்புக்காக உடைக்கப்பட்ட தைலம் ஒன்று இருக்கிறது. அந்த தைலத்தின் வாசனை இன்று நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தைலம் உடைக்கப்பட்ட போது வந்த வேதனையை நாம் எப்போதும் தியானிக்க வேண்டும். இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த இலவசத்திற்கு பின்னால் ஆண்டவருடைய கடினமான பாதைகள் இருக்கிறது. இந்த புனித வாரத்திற்குள் முதல் நாளில் நுழைகின்ற நமக்கு சாத்தானுடைய சோதனைகளால் நாம் செய்கிற பாவங்கள், அதன் மூலமாக கட்டிக்கொண்ட சாபங்கள் அனைத்தையும் நாம் இன்று நினைவுக்கு கொண்டு வருவோம். பாவம் எவ்வளவு கொடியது என்றால், பரமன் இத்தகைய துன்பங்களை தாங்க வேண்டும் என்பதை அது நியமித்திருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் ஒரு பாம்பை போல விஷம் நிறைந்தது. அது கடித்தால் அந்த விஷம் உடல் முழுவதும் பரவும் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். பாவத்தின் கனாகனத்தை உணர்ந்து பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க, நம்மை உடைத்து இந்த உணர்வுகளுக்கும் உடல் இச்சைகளுக்கும் உலகத்தினுடைய ஈர்ப்புகளுக்கும் நம்மை உடைத்தெடுக்கிற போது இந்த உலகத்திற்கான நறுமண தைலமாக நாமும் மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, ஒரு தாயாக தந்தையாக இருந்து என்னுடைய எல்லா நிலைகளிலும் உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, உமக்கே கனம் ஆகியவை உண்டாக கடவதாக. பரிசுத்த வாரத்திலே பரிசுத்த சிந்தனையோடு பரிசுத்த வாழ்வை வாழ எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை, வரங்களை, கனிகளை நிறைவாய் தந்தருளும்.
எந்த நிலையிலும் பாவ உணர்வுகளுக்கு எங்களுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் கொடுத்து விடாதபடி உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பதாக. செல்லும் இடமெல்லாம் உடைய தூதர்கள் எங்களை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்களாக. உம்முடைய தூய இரத்தத்தினால் எங்களை எல்லா தீமையின் சக்திகளிடமிருந்து விடுதலை செய்வீராக. ஆணி துளைத்த உம்முடைய கரங்கள் எங்களை எந்நாளும் தாங்கி வழிநடத்துவதாக. பாலை நிலத்திலே ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பதைப் போல, ஒரு தந்தை தன் பிள்ளையை சுமப்பதைப் போல நானே உங்களை தூக்கி சுமந்தேன். உங்கள் கால்களில் இருக்கிற செருப்பு தேய்ந்து விடாதபடி, நீங்கள் அணிந்திருக்கிற ஆடைகள் நைந்து போகாதபடி உன் கடவுளாகிய ஆண்டவராகிய நானே தூக்கி சுமந்தேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படியே இன்று நாங்கள் செல்லக்கூடிய பாதையிலே நீர் உமது கரங்களால் எங்களை தூக்கி வழிநடத்தும். எந்த தீமைக்கும் மாய கவர்ச்சிகளுக்கும் சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கும் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி உமது பரிசுத்த இரத்தம் எங்களை சூழ்ந்து நின்று எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இந்த சமூகத்தையும் காத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இடத்தில் மன்றாடுகிறோம். சிறப்பாக போர் பதட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற உலகத்தினுடைய காரியங்கள் அனைத்திற்கும் நீர் முடிவு கொண்டு வருவீராக. பொருளாதார தடைகளாலும் பல்வேறு வாழ்வின் தேவைகளாலும் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சாமானிய மக்களை இன்று நினைவு கூர்ந்தருளும். அவருடைய குடும்பங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உணவு உடை இன்னும் அவர்களுக்கு எவையெல்லாம் தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரோ அவற்றையெல்லாம் அவர்களை கொடுத்து பாதுகாத்தருளும். இந்திய தேசத்திற்காகவும் இதனை ஆளுகிற தலைவர்களுக்காகவும் இப்போது நடைபெறவிருக்கிற தேர்தல்கள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே இடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். உமது தூய ஆவியானவர் தாமே ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தவும், சரியான தலைவர்களை தேர்ந்து தெரியக்கூடிய ஞானத்தை உமது பிள்ளைகளுக்கு தரவும் ஆண்டவரே உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வெயில் சுட்டரிக்கிற இந்த சூழ்நிலையிலே உமது குளிர்ச்சி நிழலிலே நாங்கள் எந்நாளும் தங்கி வாழ நல்ல மழையையும் வளமையான வாழ்வையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.